வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பு. இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எலும்பு மட்டும் குழம்புக்கு எடுத்துக்க போகிறேன். ஒரு குக்கரில் எலும்பு மட்டும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஜாரில் ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு, சீரகம் எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இந்த எலும்போடு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அரிசி கழுவுன தண்ணியை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது அப்படியே சூப்புக்கு எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஏற்கனவே இந்த சூப்புக்கான வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்புக்கு எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் சூப்புக்கு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அந்த குழம்பு வைக்கிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சூப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக போட்டுக்கணும். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். 1/4 மூடி தேங்காய் ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு இந்த குழம்போடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கலந்து பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி இருக்கட்டும். ரொம்ப நேரம் மூடி இருந்ததுன்னா குழம்பு பொங்கி வெளியே வந்துடும். குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம தட்டை எடுத்துடணும். இது இப்படியே ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இங்கே தாளிக்கிறதுக்கு ஒரு இரும்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த குழம்போடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லியோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்டரில் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.